இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். மத நல்லிணக்க விழாவான ஏர்வாடி சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். இராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்கா சுல்தான் செய்யது இப்ராஹிம் ஷஹீத் பாதுஷா நாயகத்தின் 852ஆம் ஆண்டு சமூக மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழாவிற்கு தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான யாத்திரிகர்கள் கலந்து கொண்டனர். கொடியேற்ற விழாவையொட்டி ஏர்வாடி முஜாஹிர் நல்ல இப்ராஹிம் மஹாலிலிருந்து நாட்டிய குதிரைகள் நடமாட, வான வேடிக்கை வானில் வர்ண ஜலாம் காட்ட, பெண்கள் குலவையிட்டும், வாலிபர்கள் ஒயிலாட்டத்துடன் பச்சை வண்ண பெரை கொடி அலங்கார யானை மீது வைத்து ஊர்வலமாக தர்கா வளாகத்தை வந்தடைந்தது. ராமநாதபுரம் மாவட்ட தலைமை காஜி சலாஹுத்தீன் ஆலிம் தலைமையில் மார்க்க அறிஞர்கள், ஆலிம்கள், உலமாக்கள், ஏர்வாடி தர்கா ஹக்தார் நிர்வாக சபை தலைவர் அகமது இப்ராஹிம், துணைத் தலைவர் முகமது சுல்தான், செயலர் ஜாகிர் ஹுசைன், தர்கா ஹக்தார் நிர்வாக சபை உறுப்பினர்கள் முன்னிலையில் உலக அமைதி வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மேபத்து தொடங்கும். சந்தனக்கூடு திருவிழா மே 11 அதிகாலை தர்கா வந்தடைந்ததும் பாதுஷா நாயகத்தின் மக்பராவில் சந்தன பூசம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மே 18 மாலை கொடியிறக்கப்பட்டு சந்தனக்கூடு திருவிழா நிறைவடைகிறது. விழா ஏற்பாடுகளை ஏர்வாடி தர்கா ஹக்தார் நிர்வாக சபை நிர்வாகிகள் உள்ளிட்டோர் செய்துள்ளனர். أشهد أن محمدا رسول الله. حي على الفلاح. حي على الفلاح.
சீக்கிரமா கொண்டு வாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.